வீட்டில் தனியாக இருந்த துணை நடிகை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் பிரபல நடிகரின் கார் ஓட்டுநர் மற்றும் அவரது கூட்டாளிகள் சிக்கியிருக்கிறார்கள். என்ன நடந்தது, எங்கு நடந்தது பார்க்கலாம். துணை நடிகையை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள். சென்னை வளசரவாக்கம் பகுதியில் ஹைதராபாத்தை சேர்ந்த 30 வயதுடைய சினிமா துணை நடிகை தனது அத்தை ஒருவருடன் தங்கி வசித்து வந்துள்ளார். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மே 28ஆம் தேதி துணை நடிகையின் அத்தை சொந்த ஊரான ஹைதராபாத்திற்கு சென்று விட்டார். இதனால் துணை நடிகை மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் வியாழக்கிழமை மர்ம கும்பல் ஒன்று துணை நடிகை வீட்டிற்குள் வந்துள்ளது. அதில் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து துணை நடிகையை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டதாக தெரிகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட துணை நடிகை தனது வாடகை வீட்டின் உரிமையாளரிடம் தெரிவித்து அவர் மூலம் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் துணை நடிகை வீட்டிற்கு அருகிலேயே வசித்து வரும் முருகேசன் என்பவர்தான் திட்டமிட்டு வீட்டில் துணைக்கு ஆள் இல்லாததை பயன்படுத்தி வலுக்கட்டாயமாக துணை நடிகையை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து முருகேசனை கைது செய்த போலீசார் அவருடன் வந்த நண்பர்களான தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த கல்யாணகுமார், நெல்லையைச் சேர்ந்த அருண்பாண்டி, மாரியப்பன், பெரியநம்பி, முப்பிடாதி ஆகியோரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள முருகேசன் பிரபல சினிமா நடிகர் ஒருவரின் கார் ஓட்டுநர் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர்.